ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். ஐம் டாக்டர் அஜித் குமார். ஸோ என்னுடைய நம்பர் நான் அபவுட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு அது தெரியல. ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ் எங்கிட்ட கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி ஆர்த்தோ சம்மந்தப்பட்ட கேசஸ், நியூரோ சம்மந்தப்பட்ட கேசஸ். மோஸ்ட்லி ஆர்த்தோ இந்த மாதிரி நான் கீழே விழுந்துட்டேன், அடிபட்டுடுச்சு, என்ன பண்ணலாம்? ஸோ இதில் ரொம்ப நாளாக இது இருக்குது, நீங்கள் சொன்ன ட்ரீட்மெண்ட் நான் பண்ணேன், சரியாயிடுச்சு. ஸோ இன்னும் நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க கமெண்ட்டில். ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு வாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ வாட்ஸ்அப் என்னோடய அபவுட்டில் கொடுத்துருக்கேன், சேனல் அபவுட்டில். ஸோ நிறைய பேர் நான் சொல்லியிருக்கேன், நிறைய பேருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் அவங்க வரல வாட்ஸ்அப்பில். ஒரு சிலவங்க வருவாங்க, ஏன்னா அந்த அபவுட்டில் எப்படி நம்பர் எடுக்கிறது அப்படின்னு தெரில. ஸோ அதனால் உங்களுக்கு ஆர்த்தோ ரிலேட்டடாக இல்லை நியூரோ ரிலேட்டடாக ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது கீழே விழுந்து எலும்பு உடஞ்சிருச்சு, இல்லை அடிபட்டிருக்கு, கட்டு போடணுமா வேணாமா, ஸோ அந்த மாதிரி ஆர்த்தோ ரிலேட்டட், எலும்பு சம்மந்தப்பட்ட, நரம்பு சம்மந்தப்பட்ட, கை கால் மறுத்து போகுது, ஸோ ஸ்ட்ரோக் வந்துருச்சு, ஸ்ட்ரோக் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஸோ அந்த மாதிரி எலும்பு, ஆர்த்தோ, நியூரோ இது சம்மந்தப்பட்ட எந்த ஒரு குவரிஸாக இருந்தாலும் என்னை தயவுசெய்து கேளுங்க. உங்களுக்கே என்ன ஒரு பேக் பெயின் இல்லை நெக் பெயின் இல்லை முதுகு அந்த தண்டு இருக்குல்ல, டிஸ்க்கு, அது பல்ஜு இல்லை தேய்மானம் அது இருக்கிறது, முட்டி தேய்மானம், ஸோ இது சம்மந்தப்பட்ட கேள்வி எதுவாக இருந்தாலும் என்கிட்ட நீங்கள் கேளுங்க வாட்ஸ்அப்பில். இப்போ நான் ஸ்க்ரீன்லேயே நான் ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்ததில்லை, என்னோடய சேனல் அபவுட்டில் தான் இருக்கும். இப்போ நான் ஸ்க்ரீன்லேயே கொடுக்குறேன். எனக்கு கண்டிப்பாக நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு எப்படி அந்த நம்பர் போய் எடுக்கிறதுன்னு தெரியல. ஸோ அதனால் இந்த நம்பர் நான் இதிலே கொடுத்துட்றேன். எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேளுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வர்றீங்க, என்னுடைய சேனல் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய வீடியோஸ் வரும். ப்ளஸ் லைக் பண்ணுங்கள். ஏன்னா லைக் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஏன் நான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ நம்ம சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் இருக்கும். ஹெல்த் ரிலேட்டடான நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்கும். எதுவுமே அன்யூஸ்ஃபுல்லாக, அதாவது வாழ்க்கைக்கு தேவையில்லாத இல்லை உடம்புக்கு தேவையில்லாத விஷயம் எதுவுமே இருக்காது. இந்த பாட்டு, என்டர்டெயின்மெண்ட், மீடியா அந்த மாதிரி எதுவும் இருக்காது. ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய இருக்கும். லைக் ஃபினான்ஷியல் வீடியோஸும் நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் வரும். சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டுடே சிகரெட்டில் யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ். ஸோ 600 கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதில் 69 கெமிக்கல்ஸ், 69 கெமிக்கல்ஸ் ரொம்ப டேஞ்சரஸ். அதுலேயும் 16 கெமிக்கல்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? 16 கெமிக்கல்ஸ் நான் இதை நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க. உண்மைக்கும் நீங்கள் சிகரெட் பிடிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா தயவுசெய்து விட்டுருவீங்க. நான் விடுங்கன்னு சொல்ல மாட்டேன். அது நீங்கள் கேட்டிங்க, நான் சொல்கிறத கேட்டிங்கன்னா விட்டுருவீங்க கண்டிப்பாக. ஸோ இதை நான் சொல்லலை. இன்னும் யார் ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அமெரிக்கன் லங் அசோசியேஷன். ஸோ அமெரிக்காவில் இருக்கிற நுரையீரல் சம்மந்தப்பட்ட சங்கம், ஸோ அமெரிக்கன் லங் அசோசியேஷன், அவங்க தான் இதை சொல்லியிருக்காங்க. ஸோ நான் சொல்ல போகிறேன், நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் லேப்டாப்பில் இங்கே வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு அசிட்டோன் அப்படின்ற ஒரு கெமிக்கல் ஆசிட். அது நெயில் பாலிஷ் இருக்குல்ல, நெயில் பாலிஷ் அந்த ரிமூவர், நெயில் பாலிஷ் ரிமூவரில் யூஸ் பண்ணுற ஒரு கெமிக்கல் அசிட்டோன், பார்த்துக்கோங்க. அடுத்தது அசிட்டிக் ஆசிட் அது ஒரு ஆசிட். ஸோ அது ஹேர் டை, நம்ம தலையில் அடிக்கணும் டை, அதில் யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் தி இன்க்ரீடியண்ட். அதுவும் சிகரெட்டில் ஆட் பண்ணுறாங்க. ப்ளஸ் அமோனியா நம்ம வீடு கழுவோம்ல, ஹவுஸ் ஹோல்டு கிளீனர், அதாவது வீட்டு பாத்ரூம் கழுவுறது அந்த மாதிரி இருக்கும்ல, வீட்டை நம்ம தொடச்சி நம்ம கழுவோம்ல கெமிக்கல் போட்டு, ஸோ லைக் ஹேர் பிக் அந்த மாதிரி. ஸோ அதில் யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் தி கெமிக்கல் சிகரெட்டில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது அர்சனிக் அது அதுவும் ஒரு கெமிக்கல். அது ரேட் பாய்சன் இருக்குல்ல, இப்போது எலி மருந்து இருக்குல்ல, அதில் செய்யக்கூடிய ஒன் ஆஃப் தி இன்க்ரீடியண்ட், அது இதில் ஆட் பண்ணுறாங்க சிகரெட்டில். ஸோ இதெல்லாம் கெமிக்கல்ஸ், அதில் ஆட் பண்ணுற கெமிக்கல் பாருங்கள் எந்த அளவுக்கு டேஞ்சராக இருக்குது. இவங்க சிகரெட்டை செய்ய சொன்னால், இல்லை இந்த எதை மனசில் வச்சுக்கிட்டு இவ்வளோ கெமிக்கல்ஸ் போட்டு செய்கிறாங்க, மக்கள் வாங்கி அதை பிடிக்கிறாங்கன்னு நீங்கள் பாருங்களேன். நான் கண்டிப்பாக டீடோட்டலர் தான், எனக்கு அந்த பழக்கம் கிடையாது. ஸோ அடுத்தது அர்சனிக் ரேட் பாய்சன். ஸோ பென்சின் கேசோலினில் யூஸ் பண்ணுற, அதாவது ரப்பர் சிமெண்ட் அண்டு கேசோலினில் கண்டுபிடிக்கிற ஒரு இன்க்ரீடியண்ட் தான் பென்சின். ஸோ அதுவும் ஒரு கெமிக்கல். அடுத்தது பியூட்டேன், யூஸ்ட் இன் லைட்டர் ஃப்ளூயிட். ஸோ லைட்டர் ஃப்ளூயிட்னால் நம்ம சிகரெட் பிடிப்போம்ல, லைட்டர் பார்த்துருக்கீங்களா, அதில் உள்ள ப்ளூ கலரில் கெமிக்கல் இருக்கும். ஸோ அதில் யூஸ் பண்ணுற ஒரு கெமிக்கல் தான் பியூட்டேன், அதை இது பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது கேட்மியம்.
கேட்மியம் வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் தி காம்பவுண்ட் இன் பேட்ரி ஆசிட். ஸோ பேட்ரி ஆசிட் இருக்குல்ல, ஸோ பேட்டரியில் அந்த தண்ணி இருக்கும்ல ஆசிடு, ஸோ அதில் வந்து யூஸ் பண்ணுற ஒரு கெமிக்கல் தான் வந்து கேட்மியம். பாருங்கள் என்னென்னலாம் எப்படி பண்ணுறாங்க. அடுத்தது வந்து கார்பன் மோனாக்சைடு. கார்பன் மோனாக்சைடு பார்த்தீங்கன்னா காருக்கு பின்னாடி புகை வரும்ல பிளாக் கலரில், அது வந்து கார்பன் மோனாக்சைடு. ஸோ அதில் செய்யப்படுற ஒரு ஃபியூம்ஸ், ஸோ அதில் ரிலீஸ் ஆகிற ஒரு ஃபியூமில் வந்து அதுவும் வந்து ஆட் பண்ணுறாங்க அதில். ஸோ அடுத்தது வந்து ஃபார்மால்டிஹைட், எம்பால்மிங் ஃப்ளூயிட். எம்பால்மிங் அப்படின்னா கேடவர் இருக்கிற டெட் பாடிலாம் வந்து அனாட்டமி லேபில் வந்து கெமிக்கலில் போட்டு வைப்பாங்க ஃபார்மால்டிஹைடில், கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு. கை தனியாக கால் தனியாக, இல்லை பாடியை வந்து ஸ்கின்னு மட்டும் உரித்து மசில்ஸ் வந்து நல்லா தெரியறதுக்காக ஒரு பெரிய கண்டெய்னரில் வந்து ஃபார்மால்டிஹைட் ஊற்றி அதில் வந்து டெட் பாடி வந்து போட்டு வைப்பாங்க, ப்ரெசர்வேட்டிவ். ஸோ டெட் பாடி வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணுற ஆசிட் தான் வந்து ஃபார்மால்டிஹைட். அதுவும் பாருங்கள், அதுவும் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து ஹெக்ஸமின். ஸோ ஹெக்ஸமின் வந்து பார்பிக்யூ லைட்டர் ஃப்ளூயிட். ஸோ அந்த பார்பிக்யூ செய்கிறதுக்கான லைட்டர் ஃப்ளூயிடில் வந்து கண்டுபிடிக்கிறான்னு நினைக்கிறேன் ஹெக்ஸமின். ஸோ அடுத்தது வந்து லெட் வந்து பேட்ரிஸில் இருக்கிற அந்த லெட் வந்து பேட்ரிஸில் யூஸ் பண்ணுறாங்கல்ல லெட். ஸோ அதில் பேட்டரியில் யூஸ் பண்ணுறதும் வந்து ஆட் பண்ணுறாங்க பாருங்கள். அடுத்தது வந்து நாப்தலின் அப்படின்னா வீட்டில் நம்ம ரசக்கற்பூரம் இருக்குல்ல, மோத் பால்ஸ், அதுதான் மோத் பால்ஸ்னால் ரசக்கற்பூரம். ஸோ அதை யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் தி இன்க்ரீடியன்ட். ஸோ அடுத்தது வந்து மெத்தனால் வந்து இதுதான் முக்கியமானது ஒன்று. மெத்தனால் வந்து ராக்கெட் ஃபியூல், அதாவது ராக்கெட் அனுப்புகிறாங்களே மேலே, ஸோ அந்த ஃபியூலில் வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து நிக்கோட்டின் வந்து இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு காம்போனண்ட். அதாவது ஏன் ஒருத்தவங்க சிகரெட் பிடிக்கிறாங்க, அதை வந்து திரும்ப பிடிக்க வைக்கிற ஒரு ஒரு சக்தி வந்து அதுக்கு இருக்குது. திரும்ப அடிக்ட் ஆகிறது, உங்களை வந்து அது அடிக்ட் ஆகும் நிக்கோட்டின். ஸோ அது வந்து இன்செக்டிசைட்லையும் யூஸ் பண்ணுறாங்க, அதாவது பூச்சி மருந்து. அது யூஸ் பண்ணால் பூச்சி செத்து போயிடும் போல், பூச்சி மருந்தாகவும் யூஸ் பண்ணுறாங்க நிக்கோட்டின். அதில் நிக்கோட்டினுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, என்னென்னா அது வந்து அடிமையாக்கும். ஸோ சிகரெட் திரும்ப பிடிக்க சொல்லி அடிமையாக்குற ஒரு இது வந்து அதில் சக்தி வந்து அதில் இருக்குது நிக்கோட்டினில். ஸோ அடுத்தது வந்து தார்னால் நம்ம ரோடு போடுவோம்ல, தார் ரோடு. ஸோ மெட்டீரியல் ஃபார் பேவிங் ரோட்ஸ், தாரும் அதில் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து டோலின், அது வந்து ஒன் ஆஃப் தி பெயிண்ட்டை வந்து யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் தி கெமிக்கல் இன்க்ரீடியண்ட். ஸோ பெயிண்டில் யூஸ் பண்ணுறது, பெயிண்ட் தயாரிக்கிறதுக்காக. பாருங்களேன் எதை மனசில் வச்சுக்கிட்டு இவங்க வந்து சிகரெட்டை வந்து செய்கிறாங்க, அதுவும் கவர்மெண்ட் அலோவ் பண்ணுறாங்க, விற்கிறாங்க. மனசு வந்து மனுஷனோட நுரையீரல் தானா, இல்லை மக்களும் அதை வந்து வாங்கி பிடிக்கிறாங்க? அது எப்படி? அது எல்லா படத்துலையும் வந்து சிகரெட் புகைப்பிடித்தல் உடல் நலத்துக்குன்னு போடுறாங்க, ஆனால் அதில் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க காலங்காலமாக. மக்களுக்கு அதை திணிச்சிட்டு தான் இருக்காங்க. ஸோ எந்த தைரியத்தில் அதை செய்கிறாங்க பாருங்களேன் சிகரெட் கம்பெனிஸ்லாம். அதுலேயே போட்டிருக்கோம் இது வந்து பிடிச்சா கேன்சர் வரும் அப்படின்னு. இருந்தாலும் அவங்களும் செஞ்சு விற்கிறாங்க, ஒரு பெரிய பிஸ்னஸ் அது. மக்களும் வாங்கி பிடிக்கிறாங்க. தயவுசெய்து உங்களுக்கு அந்த பழக்கம் இருந்துச்சுன்னா விட்டுருங்க. ஒரு 3 நாள் உயிரோடு இருக்கணும் அப்படின்னா தயவுசெய்து ஸ்மோக்கிங் வந்து விட்டுருங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். ஸ்மோக்கிங் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணாங்கன்னா தயவுசெய்து அவங்களுக்கு சொல்லுங்கள். அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக லைக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். See you then, bye.